நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மாப்பிள்ளையோட கல்யாணத்துக்கு வந்து ஃபேமிலியாக வந்துருக்குறோம். கல்யாணத்தில் வந்து விருந்துக்காக வந்து பிரியாணி வந்து ஆக்கணும். பிரியாணி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை எப்படி ஆக்குறாங்க, அப்புறம் வந்து அதில் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்குறாங்க, அப்புறம் வந்து பந்தி பரிமாறுறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பல்லாரி கட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கேரட்டு, இது கொத்தமல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் வந்து நறுக்கி வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து தக்காளி, இதில் வந்து மசாலா, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி. இது வந்து சிக்கனை வந்து நல்லா கழுவி அதில் வந்து மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்குறோம். கிட்டத்தட்ட இது வந்து அரைச்ச இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து தயிர். அடுப்பு நல்லா பற்ற வச்சுக்கிறோம். பற்ற வச்சுட்டு அதில் வந்து கிராம்பு, ஏலக்காய், பல்லாரி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வேக வைக்கிறோம். நல்லா வெந்து வருது. அடுப்பு பாருங்கள், நல்லா கமகமான எரியுது. இப்போ நல்லா வந்து கிண்டி விடுறோம். அதில் வந்து அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து தக்காளி, அந்த மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்ந்த கலவையை வந்து உள்ளே போடுறோம். அடுத்து வந்து தயிர் சேர்க்குறோம். மஞ்சள் பொடியாதா. அப்புறம் வந்து திரும்பவும் வந்து நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு விழுத இன்னும் கொஞ்சம் சேர்க்குறோம். அப்புறம் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்க்குறோம். இதை நல்லா கிண்டி விடுறோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுது. இதில் வந்து நல்லா தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ வந்து கொத்தமல்லி இலை இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்குறோம். பக்கத்தில் வந்து பிரியாணிக்கு தேவையான அரிசியை வந்து கொஞ்ச நேரம் வேக வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து பிரியாணி அண்டாவில் வந்து நல்லா கொதிச்சு வருது பாருங்க. நல்லா கமகமான கொதிக்குது. இதில் வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கனை வந்து சேர்க்குறோம். இந்த அண்டாவில் மட்டும் கிட்டத்தட்ட 37 கிலோ அரிசியை வந்து பிரியாணி ஆக்க போகிறோம். இதுக்கு தேவையான சிக்கனை வந்து நம்ம சேர்க்குறோம். கறி பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய பீஸா கிடக்குது. இப்போ வந்து பக்கத்தில் அந்த வேக வச்சிருக்கிற அரிசியை வந்து நம்ம இந்த பிரியாணியில் வந்து சேர்க்குறோம். பிரியாணி அண்டாவில் சேர்க்குறோம். நல்லா தண்ணியை வடிகட்டி அதில் உள்ள அரிசியை ஃபுல்லாக இந்த நம்ம பிரியாணி அண்டாவில் சேர்க்குறோம்.
லைட்டாக கிண்டி விடுறோம். இப்போ வந்து நம்ம தம்மில் போட போகிறோம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே மூடி வைக்கிறோம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம அரிசி எல்லாம் நல்லா வெந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குது. அதை வந்து லைட்டாக கிண்டி விடுறோம். நல்லா மசாலா எல்லாம் சேர்றதுக்காக நல்லா கிண்டி விடுறோம். நல்லா வெந்து வந்துருச்சு பிரியாணி. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம தம்மில் போடுறோம். பக்கத்தில் வந்து நம்ம சாம்பார் வந்து வைக்கிறோம். உறவினர்களுக்கு பரிமாறுவதற்காக சாம்பார் வைக்கிறோம். சாம்பார் நல்லா வெந்து வருது. சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் அருமையா இருக்கு. இன்னொரு பாத்திரத்தில் வந்து தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணுறோம். பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சுவையான சிக்கன் பிரியாணி தயார் செய்யப்பட்டது. இப்போ வந்து விருந்தினர்களுக்கு பரிமாறுவதற்காக நம்ம பிரியாணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன பிளேட்டில் வந்து எடுத்து வைக்கிறோம். எல்லாரும் வந்து பந்தியில் உட்காந்துட்டாங்க. சாம்பார், பிரியாணி, தயிர் பச்சடி இது மூணையும் வச்சு விருந்தினர்களுக்கு உபசரிப்பு பண்ணுறோம். இந்த பிரியாணியை வந்து தென்காசியை சேர்ந்த சமையல்காரர்களால் செய்யப்பட்டது. டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. நமக்கு வந்து இந்த பிரியாணியில் வந்து பெரிய சிக்கன் பீஸு, அப்புறம் வந்து பிரியாணியில் வந்து மசாலா எல்லாமே செமையாக இருந்தது. கரெக்டான லெவலில் ஆட் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. கல்யாணத்துக்கு வந்தவங்களும் பிரியாணி வந்து சிறப்பாக பாராட்டினார்கள். கல்யாணம் வந்து சிறப்பாக நடைபெற்றது. இந்த கல்யாணத்தில் உற்றார் உறவினர்கள் அனைவரும் கலந்து கொண்ட நண்பர்களே உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெண்களுக்கான சிறந்த ஆடை பிக் பாஸ் கலெக்ஷன்.